இந்த ரவா குலாப் ஜாம் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மல் குலாப் ஜாமே மறந்துடுவீங்க. அது எப்படி ஈஸியாக பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஒரு கடாயில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம 200 கிராம் ரவையை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ரவாவோட கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் ஃப்ளேமை ஸ்லோலியே வச்சுட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. இப்போது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பால் சேர்த்து நம்ம இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் 1 கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், பாலில் நீங்கள் தண்ணி சேர்க்காம ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாலில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்ல திக் மில்க்கை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது இப்படி ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வரும். ஃப்ளேமை ஸ்லோலியே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும். கொஞ்சம் வாட்டரியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ஸ்டிர் பண்ண 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 அது இப்படி திரண்டு வரும். திக்காக ஒரு மாவு மாதிரி வரும். இப்போது மாவு கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா, ரொம்ப கூல் டவுன் ஆக விட்டுறாதீங்க. அதுக்கப்புறமா அது நம்ம பிசைகிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நான் இப்படி இந்த வீடியோவில் பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது லம்ஸே இருக்கக்கூடாது. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கையில் வலிக்கும். பட் இட்ஸ் ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இதில் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். ஸ்வீட்னஸ்க்காக நான் வேறு எதுவுமே இப்போதைக்கு நான் எதுவுமே சேர்க்கல. பால் பவுடர் சேர்த்துட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் பால் சேர்த்து 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 இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு டோ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எவ்வளோக்கு நல்லா அதை பிசைறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ குலாப் ஜாம் ரொம்ப சாஃப்டாக வரும். இல்லைன்னா நடுவில் வேகாது, லம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்படி ஒரு டோ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு விட்டுட்டு நம்ம இந்த ஷேப்க்கு எடுத்துகிட்டு வரலாம். நாம் ரவுண்ட் ஷேப் கூட பண்ணலாம். பட் எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்க்கு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்காக 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை பாகு கொதிக்கிற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ ஒரு இன்னொரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரவா குலாப் ஜாம் பால்ஸை இதோடு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. குலாப் ஜாம் நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி ப்ரொசீஜரில் நம்ம பண்ணிக்கலாம். நல்லா இப்படி கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இது சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணால் கூட இன்னும் ரொம்ப சாஃப்டாக வரும். இல்லை நீங்கள் இமீடியட்டாக பண்ணணும், சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்களா நீங்கள் இப்படி கூட சர்வ் பண்ணால் உண்மையாக சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.